மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குறது விடுதலை போலீஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள், நான் 2025 நான் போலீஸ் ஆகணும், பிசி ஆகணும், இல்லை எஸ்ஐ ஆகணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப உறுதியாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, நான் போலீஸ் வேலைக்கு போகணும், நான் படித்தா மட்டும் போதுமா, நான் படித்து பாஸ் பண்ணிட்டா எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு சத்தியமாக கிடைக்காது. நீங்கள் படித்து இப்போ போலீஸ் எக்ஸாமுக்கு வந்து இப்போ 70 மார்க்கா, 70க்கு 70 எடுத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. நெகட்டிவாக சொல்லலை, ரியாலிட்டி என்ன தெரிஞ்சுக்கோங்க. 70க்கு 70 எடுத்தாலும் நமக்கு வேலை கிடைக்காது. எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து நமக்கு எப்படி ரெண்டு கண்ணு நமக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி நமக்கு எழுத்து தேர்வு, 2வது ஃபிசிக்கல் உடல் தகுதி தேர்வு. திரும்ப சொல்கிறேன், உடல் தகுதி தேர்வு நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நல்ல மார்க் எடுத்துடுவாங்க, ஆனால் ஃபிசிக்கலில் கோட்டை விட்ருவாங்க. கிரவுண்டில் போய் மார்க் எடுக்க முடியாமல் கிரவுண்டில் போய் ரிஜெக்ட் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, மார்க்கு ஸ்டார் கிடைக்காம போனவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஸ்டாரில் வேலையை விட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு மார்க்கில் வேலையை விட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு எச்சரிக்கையான பதிவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, என்னென்னா, நீங்கள் படிக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்லை நீங்கள் அரைகுறையாக படிக்கலாம், நீங்கள் தெளிவாக படிக்கலாம், நல்லாவே படிக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுட்டு படிங்க. இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது, ஃபுல் டே படிக்கிறீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், காலையில் ஒரு 1 ஹவர் கிரவுண்டில் போய் ஓடிட்டு வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு சும்மா ஒரு 2-3 ரவுண்டு ஓடி பார்த்துட்டு உடம்புக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒரு உடற்பயிற்சி கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்கன்னு சொல்கிறேன். காலையில் போய் கிரவுண்டுக்கு போங்க, அதுக்கப்புறம் புக் எடுத்து பொழுதுக்கும் படிங்க. யார் வேணான்னது? நான் நிறைய மாணவர்கள் மாணவிகளை பார்க்குறேன், படிக்கிறாங்க, மாங்குன்னு படிக்கிறாங்க. எக்ஸாம் தான் முக்கியம், ஃபஸ்ட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம், அடுத்து நம்ம ஃபிசிக்கல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி படிக்கக்கூடியவங்க நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது ரொம்ப தப்பு. எக்ஸாம் வைக்கிறாங்க, ஃபிசிக்கல் 2 மாதத்தில் கூப்பிட்ருவாங்க. என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். ஃபிசிக்கல் ரெடி ஆகிட முடியுமா? பசங்க ரோப் ஏற முடியுமா? பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் எங்கே அப்படின்னா, ரோப்பில் முடிஞ்சிடும். ரோப்பில் ஏற முடியாமல் போயிடும். அதே மாதிரி லாங் ஜம்ப் பசங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த பந்து எறிகிறது, இந்த ரன்னிங் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அப்படிலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போது இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. ஃபிசிக்கல் நான் ஃபிட்டாக இருக்கேன் சார், பிரச்சனையே இல்லை, நீங்கள் தாராளமாக போய் படிங்க. நான் ஃபிசிக்கல் கொஞ்சம் எனக்கே தெரியும், மனச்சாட்சிக்கு ஃபிசிக்கல் கொஞ்சம் நான் சரியாக பண்ண மாட்டேன் அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், கொஞ்சம் வார்ம் அப் இப்போயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரவுண்டுக்கு போயிட்டு ஃபிசிக்கல் பண்ணிகிட்டே நீங்கள் படிங்க. சார் எனக்கு ஃபிசிக்கலை பற்றி எனக்கு என்னன்னு தெரியாது, எப்படி பண்ண தெரியாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது நம்ம ரோப் தான் பசங்களுக்கு வரல அப்படின்னா, ரோப் சம்மந்தமாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நிறையா இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பி ஃபிசிக்கல் ஃபுல் டீட்டெயில் யூடியூப்பில் போட்டால் நிறையா வருது. அதில் ரோப் சம்மந்தமாக, அது ரோப் ஏறுதல் எப்படி, கயிறு ஏறுதல் எப்படி, லாங் ஜம்ப்புக்கான டிஎன்யூஎஸ்ஆர்பி லாங் ஜம்ப் எக்ஸசைஸ்ன்னு போட்டால் நிறையா வருது. நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படிலாம் இருக்கும்போது யூடியூப்பில் சம்மந்தமே இல்லாமல் கண்ட கருமாந்திர ஷார்ட்ஸு என்னென்னமோ பார்த்துட்டு இருக்கிறத விட, நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக நீங்கள் யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு யூடியூப்பே போதும், நல்லா எக்ஸாமுக்கு கிளியர் பண்ணால் ஃபிசிக்கலும் சூப்பராக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபிசிக்கல் சம்மந்தமாக யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது, நான் போடணும்னு அவசியமே இல்லை, நிறையா இருக்குது. என்னாலையும் போட முடியும், பட் இப்போதைக்கு டைம்னா ஃப்யூச்சரில் நம்ம போடுவோம். அதனால் இப்போ டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு என்ன ரன்னிங்க்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், லாங் ஜம்புக்கு என்னென்ன பண்ணணும், ரோப்புக்கு என்ன பண்ணணும், பிள்ளைங்க வந்து பந்து எறிகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், நிறையா இருக்குது. அதெல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபிசிக்கல் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே படிங்க. திரும்ப சொல்ல 2 கண்ணு மாதிரி, ஒன்று தெரிஞ்சு ஒன்று கண்ணு தெரியலன்னா பிரோஜனம் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் கோட்டை விட்டாலும் சிரமம். இப்போ உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறது தான், யார் எக்ஸாமும் கிளியர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு ஃபிசிக்கல் கொஞ்சம் டச்சில் இருக்கிறவங்க கிளியர் பண்ணிட்டு வேலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எக்ஸாம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கவங்க நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்ல, இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? வீடியோ பார்த்துருக்கோம், புரிஞ்சவங்க நீங்கள் எப்படி பண்ணணும் பண்ணிக்கோங்க, புரியாதவங்க உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்துக்கோங்க. சரிங்களா? சார் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். அடுத்த நம்ம நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.